வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்த இந்தியா விசஸ் நியூசிலாந்து இது செகண்ட் T20 மேட்சை ரிவ்யூ பண்ண போகிறோம். யார் என்ன எப்படி பர்ஃபார்ம் பண்ணால், நியூசிலாந்து என்ன யார் பண்ணால், இந்தியாவில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால், யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கலான்னு பார்ப்போம். நியூசிலாந்து முதல்ல இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. நியூசிலாந்து ஃபஸ்ட்டு இது ராய்ப்பூரில் நினச்சி ஃபஸ்ட்டு பேட்டிங் நேரம் என்ன அடித்தான் பார்த்தாங்கன்னா, கான்வே 19 ரன்னு, ஃபைபர்ட் 24 ரன்னு, ரச்சின் ரவீந்திரன் 44 ரன்னு, பிலிப்ஸ் 19, டேர் மில்ஸ் 18, ஷாப்மேன் 10. எல்லாம் ஓரளவுக்கு நல்லா விளாண்டாங்க. இப்போ எல்லோரும் வந்தவங்களும் அடித்தாங்க. இந்தியா சார்பில் சங்கசன் 76, சூரியகுமார் 82, செவந்தி 36 அடித்தாங்க. 3 6, சூரியகுமார் 4 6, சங்கசன் 4 6 அடித்தாங்க. எல்லாம் 2 ஸ்ட்ரைக் ரேட் 200க்கு மேலே. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிச் ராய்ப்பூர் இருக்குல்ல, ராய்ப்பூர் சரியான பேட்டிங் பிச்சாக இருந்துச்சு. பவர் பிளேலேருந்து அடிக்க ஆரம்பித்தார் ரச்சின் ரவீந்திர. ஹர்ஷீப் சிங்கால் ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்து நிறையா ரன் கொடுத்தாரு. ஹர்ஷித் ராணா மெய்டன் போட்டாலும் அடுத்து திரும்ப 18 ரன் கொடுத்தாரு. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு பேட்டர்ஸ்களுக்கு. பேட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு, தன்னால் பேட்டுக்கு வருது. எங்கே போட்டாலும் போட்டாலும் ஒய்டை வாங்கி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி பிச்சாக இருந்துச்சு. அடுத்து நம்ம இந்தியா சார்பில் இசான் பிரித்து வந்துட்டாருங்க. எப்பா என்ன அடிங்க, ஒவ்வொரு பாலும் மட்டின்னு சவுண்டு கேட்குது. அப்படியே அவங்க கன்னத்திலே விழுகிற மாதிரி மட்டின்னு சவுண்டு கேட்குதுங்க. 83 ரன் அடிச்சிருக்காங்க இவர் 31 பாலில். அடுத்து நம்ம சூரியகுமார் சரியான மீண்டும் கம்பேக் கொடுத்துருக்காருங்க. என்ன கம்பேக்ன்றீங்க, ஒவ்வொரு ஷாட்டும் ஸ்டைலிஷாக இருக்கார். இவர் விளாண்டாவே உலகமே வியந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விளாட்றாருங்க. இவர் ஃபார்மில் இல்லாமல் இருந்தார், இப்போ ஃபார்முக்கு வந்துட்டார். இவர் நிறுத்த முடியுமானே தெரில. 360 டிகிரியில் ஷாட் விளாடுவார். அதுவும் கீப்பருக்கு பின்னாடி 2 6 அடிச்சார். அதெல்லாம் வேறு மாதிரி. அப்புறம் கீப்பருக்கு தேர்ட்மேன் இருக்குது, அது ஒரு 4 அடிச்சார். அதெல்லாம் இன்னும் மறக்க முடியாது. ஸ்வீப் ஷாட்டில் திரும்ப ஃபார்மில் தான் இருக்கார். இவர் மரணமானார். 83 ரன்னு. இது கேப்டனாக இருந்தாருங்க. கேப்டன் வழியில் எடுத்து டீம் ஜெயிக்க வச்சுருக்காரு. 200ங்கிறப்ப சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் அடிக்க முடியுமான்னு தோணுச்சு. ஆனால் நம்ம பசங்க 5 ஓவரில் பிரித்து மேய்ஞ்சிருக்காருங்க. வெறி ஆட்டம் ஆடி இருக்காரு. சூர்யாவும் இசன் வெறி ஆட்டம் நம்ம தமிழில் வச்சுருப்போம். வெறி ஆட்டம். இந்த மேட்செலாம் மறக்க முடியுமா தெரியல. 5.2 ஓவர் மேட்ச் முடிச்சுட்டாங்க. நம்ம இசான் பற்றி தெரியணும்னா அவரோட ஸ்டோரி தெரியும். அவர் ரிஜெக்ட் ஆகிட்டு டீம்லேருந்து கான்ட்ராக்ட்லேருந்து எடுத்து இப்போ டீமுக்குள்ளே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களே. நம்ம டீம் கான்ட்ராக்ட்னு தூக்கிட்டாங்க. நம்ம டொமஸ்டிக்கில் அடின்னு அடித்து நான் போய் அடிக்கிறாங்க. இப்போ பந்து படுறதே ஒரு சவுண்டே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அடுத்து நம்ம இந்தியன் டீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2-0 லீடிங்கில் இருக்காங்க. அடுத்து வர 3 மேட்ச்லேயும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பார்ப்போம். அடுத்து இந்த மேட்ச்சில் நியூசிலாந்து சார்பில் ரச்சின் ரவீந்திரன் 44 ரன்னு வரவங்களாம் அடித்தாங்க. வரவங்களாம் 2-3 6 நான் ரன் ரேட் 10 ஓவர் 120 இருந்துச்சு. போகிற பார்க்க பார்த்தா 230 240 வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லைட் விக்கெட்டு விழுந்துருச்சு. 5 ஓவர் கிட்டத்தட்ட விக்கெட் விழுக ஆரம்பிச்சிருச்சு. விக்கெட் விழுக ஆரம்பிச்சோன்னே அப்படியே கொஞ்சம் தேங்க ஆரம்பித்தாங்க. லாஸ்ட்டு 3 ஓவரில் மட்டும் திரும்ப 55 ரன். சாண்டனர் கொளுத்து விட்டாருங்க. மும்பை பிளட்டு. சாண்டனர் அடிக்கிறாரு, ஹர்ஷித் ராணாவை தான் அடிக்கிறாரு. ஆனால் ஹர்ஷித் ராணா கூட சொல்ல முடியாது. அவர் விக்கெட் எடுக்கிறார். ஆனால் சகுல் தாக்குற மாதிரி ரன்னு கொடுத்துட்றாங்க. வாரி வழங்குறார், வல்லலாம் மாறிட்டு வராரு. அடுத்து இந்தியா சார்பில் ஓப்பனிங் அபிஷேக் சர்மா இல்லாமல் இந்த மாதிரி சேஸ்லாம் நடக்க முடியுமா எல்லாம் பேசினாங்க. கமெண்ட்டில் கூட பேசினாங்க, பார்த்துருப்பீங்க. அபிஷேக் சர்மா இல்லாமல் இதெல்லாம் அடிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் அடிக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. தான் T20 வேர்ல்டு கப்புக்கு முக்கிய அம்சமேனு. இந்த மாதிரி நம்ம இந்தியா T20 வேர்ல்டு கப் ஜெயிப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா ப்ளூ கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் 3 மேட்ச் இருக்குது. 3ல் இந்தியா எத்தனை வின் பண்ணுவாங்க, மொத்தம் சீரீஸ் யார் எத்தனை ஜெயிப்பா, 5-0வா 4-1 யாரான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் போடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா அடுத்த T20 வேர்ல்டு கப் தயாரிட்டிருக்காங்க. பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு ஒரு முழு இதாக இருக்கும். அற்புதமான இந்த இதிலேருந்து கற்றுக்கணும். யார் என்ன பவுலிங் யூஸ் பண்ணணும். பும்ராவை உட்கார வச்சாங்கன்னு தெரில. பும்ராவை கொண்டு வரணும். யார் என்ன பண்ணாங்க, எப்படி உள்ளே கொண்டு வருது, எல்லாமே இனிமேல் தான் கரெக்டாக பார்த்துக்கணும். 3 மேட்ச் இருக்குது, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணணும். அதான் 2 ஜெயிச்சிட்டோம்ல, 1 ஜெயிச்சிட்டோம். சீரீஸ் இந்த சீரீஸ் வின் பண்ணால் கூட பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.